ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சம்பளம் 3 மாத அரியர் எவ்வளோ கிடைக்கும்னு என்னன்னு பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்தியாக அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலை நிவாரணம் டிஆர் 2% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிஏ 58%லிருந்து 60%ஆக உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் என்பதால் ஊழியர்களுக்கு மாதாந்திர வருமான உயர்வுடன் சேர்த்து கடந்த மாதங்களுக்கான அரியர் தொகையும் கிடைக்க உள்ளது. இந்த மாற்றம் பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நிதி சுமையை ஓரளவுக்கு குறைக்கும் வகையில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சிறியதாக தோன்றும் இந்த 2% உயர்வே மாதாந்திர செலவுகளை சமாளிக்க உதவும் ஒரு நிலையான வருமான உயர்வை உருவாக்குகிறது. அகவிலைப்படி உயர்வு நேரடியாக அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் உயர்வு மாறப்படும். உதாரணமாக 18,000 அடிப்படை சம்பளம் பெறுபவர்களுக்கு மாதம் சுமார் ரூபாய் 360 கூடுதல் கிடைக்கும். ரூபாய் 25,000 சம்பளம் பெறுபவர்களுக்கு ரூபாய் 500 வரை உயர்வு கிடைக்கலாம். அதேபோல் ரூபாய் 36,500 அடிப்படை சம்பளத்திற்கு ரூபாய் 730, ரூபாய் 50,000 சம்பளத்திற்கு ரூபாய் 1000, ரூபாய் 75,000 சம்பளத்திற்கு ரூபாய் 1,500, ரூபாய் 1,00,000 சம்பளத்திற்கு ரூபாய் 2,000 மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் சம்பளம் பெறுபவர்களுக்கு ரூபாய் 3,000 வரை மாதந்தோறும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இந்த உயர்வு ஊழியர்களின் கையிருப்பு வருமானத்தை அதிகரித்து வீட்டு செலவுகள், இஎம்ஐ, கடன் தவணைகள் போன்ற நிதிசார் பொறுப்புகளை மேலாண்மை செய்ய உதவும். மேலும் இந்த டிஏ உயர்வு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என்பதால் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான 3 மாத டிஏ அரியர் தொகை ஊழியர்களுக்கு வழங்கப்படும். உதாரணமாக ஒரு ஊழியருக்கு மாதம் ரூபாய் 1000 உயர்வு கிடைத்தால் 3 மாதங்களுக்கு ரூபாய் 3,000 அரியர் கிடைக்கும். இதேபோல் உயர்வு அதிகமாக இருக்கும் நபர்களுக்கு அதற்கேற்ப அரியர் தொகையும் அதிகரிக்கும். இந்த நிலுவைத் தொகை பொதுவாக ஒரே தவணையாக வரவிருக்கும் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்பதால் ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் ஒரு பெரிய தொகை வரவு வைக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இது அவர்களுக்கு கூடுதல் நிதி ஆதரவாக இருக்கும். அகவிலைப்படி உயர்வு ஆண்டுக்கு 2 முறை பொதுவாக ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில நேரங்களில் அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டாலும் ஊழியர்களுக்கு எந்தவிதமான நிதி இழப்பும் ஏற்படாது. அந்த இடைப்பட்ட காலத்திற்கான தொகை அரியராக வழங்கப்படும். மொத்தத்தில் இந்த 2% டிஏ உயர்வு மாதாந்திர சம்பள உயர்வையும் ஒருமுறை கிடைக்கும் அரியர் தொகையையும் வழங்கி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.